அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இறைவன் நமக்காக கொடுத்ததை உண்ணுவோம், பருகுவோம், வீண் விரயம் செய்ய வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். புதுசாக பார்க்குறவங்க ஆவூர் நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சுண்டல் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சுண்டல் ரெடி பண்ணியிருக்கேன். சுண்டல் பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்துட்டு சும்மா சாப்பிட்றதை விட அந்த நோம்பு கஞ்சியில் போட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே என் பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து 1/4 சிட்டிகை அளவுக்கு பட்டை கிராம்பு பொடி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சகர்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்லையை நல்லா ஊற வச்சு எடுத்துருந்தேன். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுண்டலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நல்லா வெந்தது தான். அதுக்காக அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். நல்லா இந்த மாதிரி கிரேவி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தேவைக்கேற்ற மாதிரி மாதுளம்பழத்தை எடுத்து நல்லா உரிச்சிட்டு மிக்ஸி ஜார்லையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். பால் சேர்க்குறதை விட தண்ணியில் நம்ம சேர்க்குறது தான் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாகவே இருக்கும். இதிலேயே பாதாம் மிஷினு சேர்த்துட்டு இனிப்பு இருக்கா என்னன்னு தெரியாது. நம்ம நோம்பு திறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அதில் இனிப்பு இருக்காங்கிறது தெரியும். அதுக்காக நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ப்ரௌன் சுகரும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறதுக்காக தான் நான் 1 கிளாஸ் மாதிரி காட்டியிருக்கேன். ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதிலே பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்ட பஜ்ஜி மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா தண்ணியே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் கடாயில் ஆயிலும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கதை இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா உதிரியாகவே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டோடவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிபியும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால டேஸ்ட்டோடவுமே இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பார்த்திங்கன்னா கடல் பாசி ரெடி பண்ணியிருப்பேன். இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே போய் பாருங்கள். இதோட கடல் பாசியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் போனது. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.